ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீக் டேஸில் ஒரு லீவ் ஒன்று கிடைச்சதால இன்றைக்கு சமைச்சு சாப்பிடுவோம், அப்படி எங்கேயாவது சுற்றி பார்ப்போம்ண்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் தம் பிரியாணி செய்து கொண்டிருக்கோம். அது முடிய இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கல் ஆடிக்கொண்டே இருந்தது, அதை செட் பண்ணி ஒரு மாதிரி முடிச்சாச்சு. இப்போ வெங்காயத்தை வதக்கி கொண்டிருக்கோம். இது பொன்னிறமாகும் வரைக்கும் வதக்கணும். இப்போ கிரில் போட்டு கொண்டிருக்கோம். வச்சு கொஞ்சம் கூடி போச்சு, அதனால் கிரில்லில் போடுறோம். அரிசி கழுவியாச்சு. எங்களோட செஃப் அருளண்ணா தான் இன்றைக்கு சமைச்சு கொண்டிருக்கிறார். இதான் என்னோட ஆஃபீஸ் டீம். இப்போ இறைச்சியை சேர்க்கிறோம். இந்த பக்கம் ரைத்தா செய்து கொண்டிருக்காங்க. உப்பு கொஞ்சம் காணாமல் போயிட்டுது. இப்போ தண்ணி விட்டுட்டோம். தம் பிரியாணி செய்கிறது ஈஸி தான், நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும். வாசம் செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரெடி. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே குட்டி தூக்கம் கொண்டு போயிட்டு இப்போ நாங்கள் தும்பல பீச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். நான் ஒரு காலம் இந்த பீச்சுக்கு போனதில்லை. வாங்க இந்த வீடியோவில் எப்படி பீச் இருக்குன்றதை பார்ப்போம். நல்ல வடிவாக தான் இருக்குது. இங்கால பக்கம் செங்குத்து கடல் தான், ஆனால் இந்த பீச் கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்காங்க. இங்கால சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அமைதியான ஒரு கடற்கரை. வாங்கோ இந்த கடற்கரைன்ற ட்ரோன் வியூ பார்ப்போம்.
நல்ல ஒரு அமைதியான கடற்கரை, உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தண்ணியும் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. நீங்களும் எங்களை பக்கம் வார சந்தர்ப்பத்தில் ஒருக்கா வந்து பாருங்கள். அப்படியே கடற்கரை பக்கமாக வந்து பாயிண்ட் பெட்ரோ சந்தி போய் கொண்டிருக்கோம். இதில் லைட் ஹவுஸ் இருக்குது. கருத்துறையில் இருக்கிற லைட் ஹவுஸ் இதுதான். இந்த பெரிய டவர் பக்கத்துலான் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் நல்லா இருக்குது. மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சேதரமாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் வீட்டை வலிக்கிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.